வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள், எஸ்ஐ, அதேபோல் குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வர இருக்குல்ல, இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் கிளாஸ் ஒன்று தான் வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே. எஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ரேஷியோ ஆஃப் த டூ நம்பர்ஸ் இஸ் 3:5 அண்ட் த எல்சிஎம் 120 தென் தோஸ் நம்பர் வில் பி. அதாவது இரண்டு எண்களின் விகிதம் 3:5 மற்றும் அவற்றின் எல்சிஎம் அதாவது மீச்சிறு மதிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் 120 எனில் அந்த எண்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். ஓகேவா? எஸ். ஸோ சிம்பிளான ஒன்று தான். ஓகேவா? ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்பவுமே எப்படி பார்ப்போம், இப்போ இந்த 3:5 அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா 3x. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 5x அப்படிங்கிற மாதிரி எடுப்போம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற தாட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை 3x5. ஓகேவா? இந்த ரெண்டு, அதாவது 3:5ங்கிறது ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்பருடைய வீதமாக தானே இருக்குது. ஸோ அதனால் அதை இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ தெரியாத இன்னொரு நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 நம்பருடைய எல்சிஎம் தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 120 சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த தெரியாத நம்பர் ஒன்று தான், அந்த இன்னும் நம்பர் இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம இதை ட்ரை பண்ணுறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த 3 நம்பருக்கான எல்சிஎம் என்ன 120. ஓகேவா? எஸ். ஸோ அதை அப்படி எழுதிக்கிங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிம்பிள் தான். ஓகே, இதை சால்வ் பண்ணுங்கள். அதாவது இப்போ இது ரெண்டே பெருக்குனீங்க அப்படின்னா 15. ஓகே, ஸோ இந்த எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு இந்த 15 அங்கிட்டு கொண்டு போங்க. அப்போ 120/15 தானே. ஓகே, இதை அடிச்சு கொடுத்துடலாமா? இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 15 ஓகே. ஸோ 1 15 8 15 வந்து 120. ஓகேவா? ஸோ 8 15 120 ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கிற விகிதம் அந்த 3:5, அதை அந்த பக்கம் கொண்டு வாங்க. 3:5. ஓகே. ஸோ இப்போ ஒரு இதோட இது நமக்கு தெரியும், அதாவது 8 × 8, அதாவது 3 × 24. ஓகேவா? ஸோ அதாவது இது ரெண்டுக்கும் அந்த இந்த 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3:5 அப்படிங்கிற மாதிரி ரேஷியோ தானே இருக்குது. அப்போ ஒரு இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 3 இதுக்கு அப்படின்னா நம்ம அதை அப்படியே பெருக்கிக்கிறது தானே வேணும். அப்போ 3 × 24. அதே மாதிரி வந்து இந்த பக்கமும் 5ஓட அந்த 8 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 × 8 40 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 25 40. ஓகேவா? ஸோ இந்த 25 40 அப்படிங்கிறது தான் இதில் வரக்கூடியதாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? 25 40. அப்போ 25 40 அப்படிங்கிறது வந்து இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ சாரி 24 40. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து இந்த 50 கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் ஆகி போச்சு. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 2 இருக்குல்ல, அதில் தான் உள்ளது தான் வரும். ஓகே. ஸோ 24 40 அப்படின்னு சொல்கிறதுனா ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது. ஓகே. எஸ். ஸோ என்னடா அதை இங்கே 50 நிச்சயமாக இந்த கரெக்ஷன் பண்ணுறான்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து அங்கே கொஸ்டின் செட் பண்ணுறப்ப வந்து எடிட்டில் வந்து மிஸ்டேக்காக இருந்திருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து 24 40 அப்படிங்கிற இந்த நம்பர் பேர் தான். ஸோ இதுதான் வந்திருக்கு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டவுட்டு கிடையாதுல்ல. ஸோ நான் மறுபடியும் வேணா சொல்லணுமா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, அதுக்கான எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரேஷியோ வச்சு வந்து போனால் அந்த அந்த 120ங்கிறது எந்த 2 நம்பருக்கான எல்சிஎம் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அந்த ரேஷியோவை அந்த எல்சிஎம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் இந்த ரேஷியோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 × 5 × x. இந்த எக்ஸுங்கிறது ஒரு இதோட வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு. ஓகே. ஸோ அதை கண்டுபிடிச்சோம்னா மட்டும்தான் இங்கே ரேஷியோவோட வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால தான் எக்ஸ் போட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ 3 × 5 x = 120 போட்டு அப்புறம் எக்ஸை வந்து கீழே இறக்கிட்டு இது ரெண்டே பெருக்கி கொண்டாந்து இந்த பக்கம் அடிச்சு கொடுத்தோம். ஸோ 8ங்கிற கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ 3 × 24 5 × 40 அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2ல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிச்சிட்டோம். ஓகேவா? எஸ். ஸோ இதெல்லாம் டவுட்டு கிடையாதுல்ல. ஸோ டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு திருப்பி கூட வந்து முன்னாடி போய் பாருங்கள், கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அப்படின்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எந்த கொஸ்டின்ஸில் டவுட் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே. எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 trains are running in opposite direction. The speed of train is 80 km/h and that of train B is 70 km/h. Both take 30 seconds to cross each other. If the length of train A is 300 meters, then find the length of train B. ஓகேவா? என்னடா அது கொஸ்டின் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஸோ சிம்பிள் தான்.
அதாவது 2 ட்ரெயின் அதாவது 2 ரயில்கள் எதிர் திசையில் ஓடுகின்றன. ஓகே. ஸோ 2 ட்ரெயின் இருக்கு. இப்போ 2 ட்ரெயின் இருக்குன்னா, ஒரு ட்ரெயின் இந்த பக்கமும், இன்னொரு ட்ரெயின் வந்து இந்த பக்கம் போகுது. ஓகே. ஸோ நம்ம 2 ட்ராக் இருக்கும்போது பார்ப்பீங்கல்ல, ஒரு ட்ரெயின் இந்த பக்கமும், ஒரு ட்ரெயின் அந்த மாரி போயிட்டு இருக்கு. ஏ ரயிலின் வேகம் 80. ஓகே. ஸோ இப்போ இது மேல இந்த சைடு போறது ஏன்னு வச்சுக்கங்களேன். இதோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர். ஓகேவா. ஸோ 80 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுக்க பெர் ஹவர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கங்க. அதே மாதிரி வந்துன்னா ரயில் பி இந்த பக்கம் போகிறதுன்னு வச்சுக்கோங்க. இதோட எவ்வளோ வேகம்னு பார்த்தீங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகே. ஸோ 70 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போயிட்டு இருக்கு. அப்போ இரண்டும் ஒன்றை ஒன்று கடக்க 30 வினாடி. அதாவது இப்படி 2 கிராஸ் ஆகுதுல்ல, இது 2 கிராஸ் ஆகும் பொழுது அதுக்கான இடைப்பட்ட டைம் டியூரேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 வினாடி. ஓகே. ஸோ 30 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து கிராஸ் ஆகிட்டு போயிடும் ஒன்றுக்கு ஒன்று. ஓகேவா. ஸோ அப்போ இது ரெண்டுக்கான இது எவ்வளோன்னு 30 செகண்ட். ஓகேவா. ஸோ 30 செகண்ட். ஓகே. எஸ். ஸோ அப்போ ஏ ரயிலின் நீளம். ஓகே. ஸோ அப்போ ஏ ரயிலோட நீளம் வந்து 300 மீட்டர்னா பியோட ரயிலோட நீளம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகே. ஸோ இந்த ஏ ரயிலோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 300 மீட்டர். ஓகே. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் வந்து நம்ம இந்த பி ரயில் இருக்குல்ல, இதுக்கான இதை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே சொன்ன இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம கான்செப்டாகவே வந்து போகிறோம். ஓகேவா. ஸோ சிம்பிள் தான். நம்ம எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர போகுது ஒரு ட்ரெயின் அப்படின்னா அது வந்து கூட்டணும். ஓகேவா. ஸோ ஒரே டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அதை கழிப்போம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஓகேவா. எஸ். அதே தான் இங்கே பண்ண போகிறோம். அதாவது எவ்வளோ ஸ்பீட் இருக்குல்ல அதை சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அப்போ 80 கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ரெயின் போதா, அதை வந்து நம்ம மேலே எழுதிக்கிறோங்க. ஓகேவா. ஸோ 80. அடுத்து பி வந்து பார்த்தீங்கன்னா 70. ஓகேவா. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 கிடைக்குமா. எஸ். ஸோ 150 தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 2 ட்ரெயினுக்கான டோட்டல் இது. ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. எவ்வளோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக கூட்டிக்கணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 வச்சு தான் வந்து அடுத்து கொண்டு போகணும். இந்த 150ங்கிறது வந்து காமனாக டைமிங். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டைம் அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்துன்னா மீட்டர் பெர் செகண்டுக்கு வந்து நான் மாற்றும் பொழுது என்ன மீட்டர்ஸில் மாற்றும் பொழுது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்க அப்படின்னா 8. ஓகே. ஸோ மேலே அதாவது 5/18 அப்படி மாதிரி போடும். ஓகேவா. புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த 5/18 எதுக்கு போகிறோங்கிறத சொல்லியிருக்கேன். அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்கிறது வந்துன்னா மீட்டர்ஸ்க்கு மாற்றும் பொழுது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து மாற்றும். அந்த 5/18 போட்டு வந்து அடிச்சு கொடுப்போம். ஓகே. ஸோ இன்ட்டு 300 மீட் அதாவது 30 போகிறோம். எதுக்கு அப்படின்னா அந்த 30 ரெண்டுக்கான அதாவது இந்த 2 ட்ரெயின் வந்து கடக்கிறதுக்கு எவ்வளோ டைமிங் எடுத்துச்சுன்னு சொன்னோம்ல அந்த 30. ஓகே. ஸோ 30 செகண்ட். ஓகேவா. ஸோ இதை வந்து அடிச்சு கொடுக்கணும். ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 இப்போ 18 இதெல்லாம் இருக்குல்ல, இதை வந்து அடிச்சு கொடுக்கலாமா எப்படி. 6 இங்கே வருங்க 30 இருக்கா, இங்கே எத்தனை 6 3 18. ஓகேவா. ஸோ 6 3 18 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர். ஓகேவா. 6 3 18. ஓகேவா. ஸோ 6 3 18 50 3 150. ஓகே. புரியுதுங்களா உங்களுக்கு. 6 3 18 50 3 150 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா. எஸ். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இங்கே 6 இங்கே 30 இருக்குது. ஓகே. 1 6 6 30. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 5. ஓகே. இந்த 50 5 அடுத்து அந்த அங்கிட்டு இருக்க 5 இதில் மட்டும் இப்போ இருக்குங்க. அப்போ 5 25 25ஓட 5 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1250 கிடச்சிருமா. அப்போ அந்த 1250. ஓகேவா. ஸோ 1250 1250 கூட இங்கே ஆல்ரெடி ஏ ட்ரெயினோட அதாவது இந்த 1250 அப்படிங்கிறது டோட்டலாக 2 ட்ரெயினோட இது நீளம். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ மொத்தமாக 2 ட்ரெயினோட நீளமாக தான் வந்து இப்போ இந்த 1250 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் ஏ ட்ரெயினோட நீளம் வந்து நமக்கு 300 மீட்டர் அப்படி மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 1250 அந்த ஏ ட்ரெயினோட கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா அந்த ட்ரெயினோட இதை வந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க அளவு தான் அவங்க கேட்டிருக்கான அந்த பி ட்ரெயினோட அளவாக கிடச்சிருமா. எஸ். அப்போ அந்த 1250 கூட அந்த 300 வந்து நம்ம கழிக்கிறோம். ஓகேவா. ஸோ 300 கழிச்சிங்க அப்படின்னா 0 5. ஓகே. எஸ். 0 5. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் 3 போச்சு அப்படின்னா 9. அப்போ 950 தான். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க 950 தான். ஓகேவா. ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ சிம்பிளாக தாங்க இருக்குது. ஓகேவா. ஸோ அதாவது 2 ட்ரெயின் இருக்குது. 2 ட்ரெயினுமே ஒரு ட்ரெயின் வந்து ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து அதில் கூட்டிக்கிட்டோம். ஓகேவா. ஸோ அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ரெயின் போகுது அப்படின்னா அது ரெண்டுக்கான ஸ்பீடை வந்து நம்ம கூட்டணும். ஸோ அதை ஒரு சேம் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா அதை வந்து கழிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இங்கே இந்த மாதிரியான கணக்குகளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகே. ஸோ அதிலே வந்து சொதப்பிட்டீங்க அப்படின்னாவே வந்து டோட்டலாகவே வந்து சம்மும் கொலாப்ஸ் ஆயிரும். உங்களுக்கு ஆன்சருமே வந்து உடனடியாக வராது. ஓகேவா. எஸ். ஸோ அப்போ நமக்கு அடுத்த இதை கழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து அதாவது கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருந்த 150 அப்படிங்கிறது வந்து நம்ம மீட்டர் பெர் செகண்ட் மாத்திரக்காக வந்து 150 இன்ட்டு 5/18 இன்ட்டு 30. அதாவது 30ங்கிறது வந்து 2 ட்ரெயினுமே வந்து கிராஸ் ஆகும்பொழுது எடுத்துக்கிட்ட டைமிங் தான் வந்து இந்த 30. ஓகே. ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. இதுக்கான 30 போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காமல். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை அழிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ எப்படின்னா
இங்கே 6 மூணா 18, இங்கே 50 மூணா வந்து 150 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே மிச்சம் இருந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா 5ஆல் அடிச்சு கொடுத்தோம். ஓகே 6 5 6 30ஆல் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க 1 6 6 6 30 அப்படிங்கிற அடிச்சு கொடுத்துட்டு மிச்சம் 50 × 5 × 5 அப்படிங்கிறதெல்லாம் பெருக்குனதுக்கப்புறம் நமக்கு 1250 அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து இந்த 1250 அப்படிங்கிறது 2 ட்ரெயினோட டோட்டல் லென்த்து தான் அதுதான் இது. ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ட்ரெயினோட இது வந்து கொடுத்துருந்தாங்க, அதாவது 300 மீட்டர் அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்களே. ஸோ அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட அதாவது அங்கே கொடுத்துருக்க அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கழிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்க நீளம் தான் வந்து பி ட்ரெயினோட நீளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழிச்சு ஃபைனலாக 950 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அந்த 950 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். அந்த 950 அப்படிங்கிறது ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. எஸ். ஸோ இது டவுட் இது கிடையாது இல்லைங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயுமே தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? எஸ். ஸோ 2 கன்ஃபியூஷன் இருக்காது. இருந்தாலும் முன்னொரு ட்ரிப்பு பாருங்கள். அப்படி இருந்தாலுமே வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த சம் ஆஃப் தி 2 நம்பர்ஸ் இஸ் 25 and the difference between them is 15. What will be the ratio of the both of numbers? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 எண்களின் கூட்டுத்தொகை 25. எஸ், 2 நம்பரோட கூட்டுத்தொகை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 25 மற்றும் அவற்றுக்கு இடையான வேறுபாடுகள். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர். ஸோ அந்த 2 நம்பரோட கூட்டுத்தொகை வந்துன்னா 25. அந்த 2 நம்பருக்கான இடையான டிஃப்ரெண்ட் வந்துன்னா 15. ஓகேவா? வேறுபாடு வந்துன்னா 15 அப்படின்னு இருக்காங்க. 2 எண்களின் விகிதம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கூட்டுத்தொகையும் கொடுத்துட்டாங்க, அதுக்கான டிஃபரன்ஸும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கான விகிதம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒன்று தாங்க. என்னடா எல்லாத்தையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்ம எக்ஸ் 2 நம்பர் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். சில இடத்துல ஏபின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அந்த 2 நம்பர் என்னன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன சொல்லுவாங்க, 2 நம்பரோட கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 25. ஓகேவா? ஸோ அதை போட்டுக்கிறோம். அதே மாதிரி 2 நம்பரோட அந்த 2 நம்பரோட டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 15 அப்படிங்கிற மாதிரி நான் போட்டுக்கிட்டோமா? எஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ இந்த 2 இதையும் நம்ம கூட்டிக்கோங்களேன். இது 2 கூட்டினீங்க அப்படின்னா இந்த அதாவது இந்த டிஃபரன்ஸையும் கூட்டுத்தொகையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 5 10 மேலே 1 40 கிடைக்குமா? எஸ். ஸோ இது இந்த மாதிரி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்கவே, அப்போ இதில் ஃபஸ்ட்டு கூட்டுத்தொகை வச்சு வந்து ஏ அதாவது எக்ஸ் என்ன ஒய் என்ன இது 2 தனி தானே கண்டுபிடிக்கணும். புரியுங்களா? அப்போ தான் வந்து அதை ரேஷியோ வந்து மாற்ற முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகைன்னு சொல்லும் பொழுது அந்த டிஃபரன்ஸையும் ஆட் பண்ண இந்த இது 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும். 40 கிடச்சிச்சா? இந்த 40 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அடிச்சு கொடுக்கலாம். அதாவது ஏ கண்டுபிடிக்கிறக்கா வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுக்குறோம். ஏ கண்டுபிடிக்கிற அப்போ 40 இங்கே 2 தானே 2 உறுப்பு தானே, அதாவது 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய், அதாவது இங்கே வந்து 2 உறுப்பு தானே இருக்குது. புரியுதுங்களா? 2 உறுப்பு அப்படின்னா 2 நம்பரோட கூட்டுத்தொகை தான் 25 சொல்கிறாங்க. அதே அந்த 2 நம்பரோட டிஃப்ரெண்ட் தானே அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் 2 போட்டிருக்கோம். இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 ஓகேவா? ஸோ 20 40. ஓகேவா? ஸோ அப்போ 20ங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஏங்கிறது வந்து 20 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? எஸ். ஸோ அடுத்து பி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி ஈக்குவல் டு ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணதான். ஓகேவா? அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கழிக்க போகிறோம். 25ல் 15 போச்சு அப்படின்னா இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 கிடைக்குமா? ஓகே, ஸோ அது 10 தான் கிடைக்கும். எஸ். அப்போ இது 2 உறுப்பு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி. அப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை அடிச்சு கொடுத்தா நமக்கு 2 I2 10. ஓகேவா? அப்போ 5 கிடைக்கும். அப்போ ஏங்கிறது 20. ஓகேவா? ஸோ ஏங்கிறது 20, பிங்கிறது 5. ஓகேவா? ஸோ அப்படிங்க கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதை ஏங்கிறது அதாவது சாரி எக்ஸுன்னு சொல்கிறதுக்கு பதில் ஏபின்னு சொல்லிட்டோன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸுங்கிறது 40, ஒய்ங்கிறது 5ங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ எக்ஸு இஸ்ட்டு ஒய். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுங்கிறது நமக்கு எவ்வளோ 20 கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து ஒய்ங்கிறது வந்து 5 கிடச்சிச்சு. ஓகேவா? ஸோ இதை அடிச்சு கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். எப்படி அடிச்சு கொடுக்கலாம்? 5 ஓகேவா? 5 4 5 20. ஓகேவா? அப்போ 4:1 நம்ம சொல்லலாமா? அப்போ 4:1 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு நான் இருக்கும்போது 4:1ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் தான் இருக்கும். ஓகே, எஸ். புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? சிம்பிளான ஒன்று தாங்க. அதாவது இங்கே என்ன சொன்னால் 2 எண்கள் கூட்டித்தொகை 25 மற்றும் அவற்றுக்கு இடையான வேறுபாடு 15. 2 எண்களின் வீதம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட் நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன அது 2 நம்பர் என்னன்னு தெரியாது. அதனால் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். அதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் 25, எக்ஸ் மைனஸ் ஒய் 15 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வந்து
ஃபஸ்ட்டு ரெண்டையும் கூட்டினா 40 கிடச்சிச்சு. அது 2 உறுப்பு இருக்கனால 2ஆல் அடிச்சு பார்க்கும்போது நமக்கு 20 கிடச்சி. அதுதான் எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி ரெண்டையும் கழிச்சிட்டு 2ஆல் அடிச்சு கொடுக்கும்பொழுது நமக்கு 5 கிடச்சிச்சு. அதுதான் ஒய் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இது ரெண்டையும் வந்து ரேஷியோவில், அதாவது இந்த நம்பரோட ரேஷியோ விகிதத்தலான்னு கேட்டிருக்காங்க. அதனால வந்து ரேஷியோவாக மாத்திருக்காங்க. 20:5 அப்படிங்கிற மாதிரி போட்டு 4×5 4×5 20 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு 4:1 அப்படிங்கிறதா வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த 4:1ங்கிறது ஆப்ஷன் 3ல தான் இருக்கிறது. ஓகே, எந்த ஒரு டவுட்டும் கிடையாதுல. எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த காஸ்ட் ஆஃப் தி 20 ஆர்டிகல்ஸ் பர்ச்சேஸ்ட் பை எ ட்ரேடர் இஸ் ஈக்குவல் டு தி செல்லிங் பிரைஸ் ஆஃப் தி 15 ஆர்டிகல்ஸ் த ட்ரேடர்ஸ் வில் ஹேவ். ஓகேவா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வர்த்தகர் வாங்கும் 20 பொருட்களின் விலை வர்த்தகர் வைத்திருக்கும் 15 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் அது எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ அவர் வச்சிருக்க பொருளுக்கும் அவர் வாங்குற பொருளுக்கான ரெண்டுமே வந்து மாதிரி ஈக்குவல், அதாவது 20 பொருட்களின் விலைக்கும் அவர் வச்சிருக்க 15 பொருட்கள் விற்பனை விலைக்கும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அவர் வச்சிருக்க ப்ராடக்ட் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸுங்கிறது இங்கே 20 பொருளோட தானே, அது வந்து காஸ்ட் ப்ரைஸ்லேயே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ சிபி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சுன்னா இந்த, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் 20 பொருளுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சுன்னா அங்கே இருக்க செல்லிங் ப்ரைஸ் அந்த 15 இருக்குல்ல, 15 செல்லிங் ப்ரைஸ் விற்பனை செல்லிங் ப்ரைஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ஈக்குவல் டு போட்டு கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ சிபியும் எஸ்பியும் ஈக்குவல் தானே, அப்போ அதனால் அது வந்து ஒரு ஓரமாக கட்டிடுங்க. சிபி ஈஸ்ட்டு எஸ்பி. ஓகேவா? எஸ். அப்போ ஈக்குவல் டு இந்த அமௌண்ட்டுகளை அப்புறம் இந்த சைடு தள்ளுங்க. 20. ஓகேவா? 20 15. ஓகேவா? இப்போ இதை வந்து நான் அடிச்சு கொடுக்கலாமா? ஈஸியாக அடிக்கலாமா? எஸ். ஸோ ரேஷியோவில் இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா 4×5. ஓகேவா? ஸோ இது வந்து ஐயோ சரி மொத்தமாக போச்சா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மறுபடியும் பாருங்கள், ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இது சிபி ஈக்குவல் டு 20 பொருள் தானே, 20. இது வந்து சி காஸ்ட் ப்ரைஸு 15 செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? 15 செல்லிங் ப்ரைஸு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அடித்து கொடுக்கலாமா? எப்படி அடித்து கொடுக்கலாம், என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இதை 4 4×5 இது 3×5 அப்படின்னு சொல்லலாமா? இப்போ வந்து இந்த காஸ்ட் ப்ரைஸையும் செல்லிங் ப்ரைஸும் ஒரு பக்கமாக தள்ளுங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஈஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ 4:3 அப்படிங்கிறது இந்த சைடு வந்துடுச்சா? ஓகே, இதைத்தான் அங்கிட்டே வச்சு அடித்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்காதனால தான் மொத்தமாக அழிக்க வேண்டிய ஆகி போச்சு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கா? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் என்ன? 1 தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 1 வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு போகணும். அதாவது இங்கே பெர்சன்டேஜில் பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறனால இந்த ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து 1. அப்போ 1 இன்ட்டு சாரி பெர்சன்டேஜில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்ட்டு 100 போடுவோம். அப்போ 1 இன்ட்டு 3, அதாவது எதுக்கான இது கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வச்சு தான். அப்போ செல்லிங் ப்ரைஸுங்கிறது வந்து நமக்கு 3 தானே. அப்போ 1/3 இன்ட்டு 100. ஓகேவா? எதுக்கு இந்த 1/3 இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுதுங்களா? எஸ். இன்ட்டு 100ங்கிறது இது பெர்சன்டேஜை மாத்திரக்காக போட்டிருக்கோம். இதில் இருக்க இந்த 3ங்கிறது வந்து செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான். அப்போ 1/3 இன்ட்டு 100 அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இதை வந்து எப்படி கிடைக்கும்? 100, அதாவது 100 1/3. இதை வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்னு இருக்கும். இதை இந்த 100/3ங்கிறத நம்ம சால்வ் பண்ணி பாயிண்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா 33.33% அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த 33.33%ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3ல இருக்க 33.33% அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஒன்றா இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து டவுட் இல்லைல்ல? எஸ். ஸோ சிம்பிள் தாங்க. அதாவது ஒரு கடைக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற 20 பொருளோட விலையும் அவர் விற்கக்கூடிய 15 பொருளோட விற்பனை விலைக்கும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஓகேவா? அப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து போகிறோம். அப்போ 20 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டெப் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதில் அடித்து கொடுத்து அதை ரேஷியோவாக வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து அதில் டிஃப்ரெண்ட் பார்த்தோம், 1 கிடச்சிச்சு. ஓகேவா? அந்த 1/3 அந்த 3ங்கிறது அவங்க இது செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அதுதான். ஓகேவா? ஸோ செல்லிங் ப்ரைஸ் அதனால தான். ஏன்னா செல்லிங் ப்ரைஸுக்கும் அவர் வாங்குற காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால தான் நம்ம செல்லிங் ப்ரைஸோட இதை வந்து ரேஷியோ இதை வந்து எடுத்தோம். ஓகே, புரியுதுங்களா? எதுக்கு நான் இந்த 3 எடுத்தேன் அப்படிங்கிற டவுட் வரக்கூடாது, அதனால் சொல்கிறேன். அப்போ 1/3 இன்ட்டு 100, அப்போ 100 அதை வந்து இப்போ நான் இது சுருக்கணும் அப்படின்னா 100/3 அப்படிங்கிறத வரும். ஸோ அப்போ 100/3ங்கிறத பாயிண்டில் பார்க்கும்போது நமக்கு 33.33% அப்படிங்கிறதா வரும். அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 3 உள்ளது. ஓகே, ஸோ இதில் டவுட் இல்லைல்ல? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வகுப்பில்
48 மாணவர் சாரி there are 48 students in a class. If the attendance of the students on any one day is the 3/8 of the total number, then the number of the students absent on that day will be. அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து 48 பேர் வந்து இருக்காங்க ஓகேவா. ஸோ 48 மாணவர்கள் வந்து இருக்காங்க. ஏதேனும் ஒரு நாளில் ஏதாச்சும் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வருகை அவர்களின் மொத்த எண்ணிக்கையில் 3/8 இருந்தாலும் அன்று வராத மாணவர்களின் எண்ணிக்கை ஓகேவா. ஸோ ஏதோ ஒரு நாள் வந்துன்னா 3/8 அப்படிங்கிற ஒரு பின்னமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட வருகை வந்து இருக்குது அப்படின்னா அந்த அன்னைக்கு வராத மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஓகேவா. ஸோ அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய சம்பளம் கிடையாதுங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 3/8 ஓகேவா. ஸோ 3/8 தானே கொடுத்துருக்காங்க. 3/8 அப்படின்னா பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. 3/8 ஓகே 3/8. ஸோ இப்போ நம்ம நார்மலாகவே பின்னமாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இது பார்ப்போம்ல டிஃப்ரெண்ட். அப்போ 8ல் 5 போச்சு அப்படின்னா உங்களுக்கு சாரி 8ல் 3 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்குமா. எஸ். ஸோ இங்கே டோட்டலாக மொத்தம் எத்தனை பேர்னா 48 பேர் ஓகே. ஸோ 48 பேர் இன்ட்டு 5/8 ஓகே. எதுக்குடா 5/8 போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு பின்னத்துக்கான டிஃப்ரெண்ட் தான் 5. ஸோ அதை தான் போட்டு இங்கே இங்கே 5ன்னு போட்டிருக்கோம் ஓகேவா. ஸோ எதுக்கு அந்த 5 போட்டோம் அப்படின்னு டவுட் வரக்கூடாது. மொத்தமாக வந்துன்னா இந்த கீழே இருக்க 8 போட்டாச்சு ஓகேவா. எஸ். அப்போ ஈக்குவல் இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1/8 6/8 48 ஓகேவா. ஸோ 6/8 48. அப்போ இது ரெண்டையும் வந்து பெருக்குனீங்க அப்படின்னா 5/6 30 ஓகேவா. ஸோ 5/6 30. அப்போ 30ங்கிறதா இருக்குன்னா இதில் கரெக்டான ஒன்று ஓகேவா. புரியுங்களா. அப்போ அன்னைக்கு வராத மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் இருக்க 30 ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 2ல் 30 தான் வரும் ஓகே. எஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கொண்டு வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு. டோட்டல் மாணவர்கள் தான் 48 பேர் அதை வந்து இங்கே எழுதியிருக்கோமா. ஸோ இந்த 5/8 அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாலும் இந்த 3/8 வந்து பின்னத்தில் இருந்துச்சு மொத்த எண்ணிக்கையில் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த 8லேருந்து நம்ம வந்து 3 கழிக்கும் பொழுது நமக்கு வந்து 5 கிடைக்கும். அந்த 5 தான் இந்த 5 கீழே வந்து 8ங்கிறது அந்த டோட்டல் இருக்குது அப்படின்னு போட்டுருந்தோம். இப்போ 1/8 6/8 48 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்தோம் இதை. இப்போ அப்புறம் 6 × 5 ஓகே 5030 அப்படிங்கிறது தான் இந்த 30 ஓகேவா. ஸோ அப்போ கரெக்டானது ஆப்ஷன் 2ல் உள்ளது ஓகே. ஸோ டவுட் எதுவும் இல்லைல்ல. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ் ஓகே. ஸோ தேங்க்யூ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி ஓகே. ஸோ இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.